15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. என்ன எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ள போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என் தாய் அபிராமியுடைய அருளால் உங்களை சந்திக்கிறேன். எல்லா பதிவுகளைப் போல் இந்த பதிவை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம். இது சனி வக்கர பயிற்சிக்கான பலன். இந்த காலகட்டத்தில் 3ஆக நான் பிரிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப தெய்வீக சிந்தனை உள்ளவர்கள், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். பிரபஞ்ச சக்தியோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒத்து போகக்கூடியவர்கள். அதாவது யாரெல்லாம் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எப்படி ஒருத்தவனை வேலை வாங்கணும், யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஆழம் பார்த்து கால வைக்கக்கூடியவர்கள். பொல்லாத கோபம் மட்டுமே நம்மளை அப்பப்போ கொஞ்சம் பேசி சில பேருக்கு மனசில் நம்மளை கொஞ்சம் கீறலை ஏற்படுத்திடும். அதையும் சமாளிச்சிடுவீங்க. யார் உங்களை திட்டுறாங்களோ, யார் உங்களை பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு உதவியை பண்ணி அந்த இடத்துலையும் நீங்கள் மனசில் இடம் பிடிக்கிற ஆள் தான். அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பலன் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சனி விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். மீனத்தில் தான் வக்கரம் அடைகிறார். மீனத்தில் வக்கரம் அடைகிறார். அப்போ என்னென்னா, முதல் விஷயம், நான் இதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் நான் இந்த காலகட்டம், இந்த 138 நாள் 138 டேஸ் நான் இனிமேல் இப்படிலாம் ஃபாலோ பண்ண போகிறேன், 10 பைசாவை இழக்க மாட்டேன், கணக்கு பார்க்க போகிறேன் அப்படின்லாம் மேஷராசி எந்த பிளானும் போட்டுறாதீங்க. இது தேவையற்ற செலவு வரதான் செய்யும் இந்த நேரத்தில். அப்போ நம்ம மனசு உடையக்கூடாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் ஃபேமிலி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, உங்கள் அலுவலகம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, உங்கள் கட்சி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் லூஸாக விடுங்க. கொஞ்சம் என்ன பண்ணணும், லிபரலாக பாருங்கள். எல்லாரையுமே ரொம்ப கட்டுப்பாடாக எல்லாரையும் பார்க்காதீங்க. 138 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடாக அவங்கள யாரையுமே பார்க்காதீங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்னா, நமக்கே மன உளைச்சல் ஏற்பட்டுடும். மேஷராசி இதுதான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறுக்கி பிடிக்காதீங்க, வேண்டாம். உங்களை மீறி எதுவும் நடக்காது. இந்த விரயம் ஆகணும்னு விதி இருக்குது. இப்போ போய் இறுக்கி பிடிச்சிங்கன்னா நமக்கு தெரியாமல் குடும்பத்தில் உள்ளவங்களே செலவு பண்ணுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க, அப்புறம் நமக்கு தெரியாமல் நம்ம வேலையில் உள்ளவங்க, ஆஃபீஸில் உள்ளவங்க, நீங்கள் ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, எந்த வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எதிராக அப்புறமா செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க, விரயத்தை உண்டாக்குவாங்க. ஏன் அதுக்கு நம்ம ரொம்ப லிபரலாக இருந்துட்டு போயிடலாம். இந்த காலகட்டம் 138 நாள் தானே, அப்புறமா நமக்கு நல்லாயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறும், தூக்கமே வராது. அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். தேவையில்லாமல் இந்த செல்ஃபோன்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. இரவு நேரத்தில் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கம்யூனிகேஷனோட கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு தூக்கத்தை போடுங்க. பிடிச்ச இடம், உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ்
உங்கள் தூங்குறதுல இப்படி தான், இந்த பெட்டு இப்படி படுக்கணும், இப்படி இருக்கணும், ஏதோ ஒரு பிளான் போட்டுங்க. தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தூங்குங்க. தூக்கமே வரலைனாலும் படுக்கையில் இருங்க, அப்போ தான் நல்லது. அலைச்சல்கள் ரொம்ப அதிகரிக்கும். அதனால் இடையில மத்தியான நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும். சின்ன சின்ன உட்காந்துருக்கும் போது குட்டி தூக்கம் போட மாதிரி இருக்கும். அது மாதிரி தூக்கத்தெல்லாம் தூங்கிடுங்க. அப்போ தான் இரவு தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் இது சரியாக ஆகிடும், சமதளத்துக்கு கொண்டு வந்துடும். அதனால் இந்த வக்கர பலனில் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப கண்ணு முழிப்பேன் அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க. ஏற்கனவே ஆல்ரெடி தூக்கம் குறைய போகுதுன்றதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம இடையில டைம் கிடைக்கிறப்பெல்லாம் தூங்கிடணும். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதேமாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் ஒரு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுங்கள், 10 வேலை இருக்கா, ஒரு 5 வேலையை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தடவை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ராதா ரவியை அறுபத்தவர் சொல்லுவார். அவர் வந்து விவேக்கை கூப்பிட்டு சொல்லுவார், அப்புறமா சூர்யாவை கூப்பிட்டு சொல்லுவார். சூர்யா ஒரே ஃபோனில் எல்லா வேலையும் முடிச்சுடுவார். விவேக் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபோன் அடிப்பார். அது மாதிரி இல்லாமல் இப்போ இந்த நேரத்தில் 10 வேலையை ஒரே நாளில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். அதுமாரி உங்களுக்கு இந்த காலத்தில் என்னங்க நல்லது நடக்கும் அப்படின்னா, விடிவு காலம்தான். மேஷத்துக்கு இது ஒரு விடிவு காலம். எப்படி தெரியுமா, வெளிநாடு முயற்சி, வெளியூர் முயற்சி, இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுமாரி பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் தீர்ந்து சாதகமாக தீர்ப்பு வரும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அடுத்த வீட்டுக்காரனுக்கும் சண்டை இருந்ததுன்னா அது விலகிடும். கோர்ட்டு கேஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது விலகிடும். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வக்கரகதியில் நல்லதும் பண்ணுறாரு. எப்படின்னா பார்த்தீங்களா, ஒரு வக்கரகதியில் அலாட்டை ஒன்று கொடுக்குறாரு, பிறகு ஒரு நல்லதை பண்ணுறாரு. வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் வாய்ப்பு, நல்ல தகவல்கள், வெளிநாட்டிலேருந்து பண வரவுகள் ஏற்படும். உங்களுக்கு கரன்சி, வெளிநாட்டு கரன்சி கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் விலகிடும். பெஸ்ட்டு டைம் தான் இது. சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். இதுக்கு என்ன பரிகாரம்னா, சனிக்கிழமை ஹனுமானை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 138 நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். முடியாதவங்க, வயசானவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். தாய் தந்தையர், அதாவது பார்த்துங்க, பிள்ளைகளால் அரவணைப்பு இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் கொடுங்க. ரொம்ப பெரிய அளவு கூட சாப்பாடு இல்லாத பெரியவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப கடவுள் ரொம்ப மகிழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லதை கொடுப்பார். ஓகேவா, நல்லது நடக்கும், கவலையே படாதீங்க. சனி வக்கர பயிற்சி இந்த 138 நாள் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தையும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் அழகாக கொடுப்பார் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் வந்து ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பயிற்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் வந்து கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை வந்து அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக்கி காட்டுவார். சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தார்னா உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர். அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ், 138 138 நாட்கள், 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம்.
அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதை தான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.